சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து தமிழ்நாட்டுக்கே சென்னை வந்து தலைநகரம்ன்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் கர்வம் பிடிச்சவங்க. நாங்கள் தான் டான், நீங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. ராதிகா அம்மாவுக்கு வந்து வந்தவங்க எல்லாரையுமே நல்லா உபசரிக்கணும், எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. வந்தவங்க எல்லாரையுமே நல்லாவும் பார்த்துக்கிட்டாங்க. அதில் அவங்க பண்ண ஒரு சின்ன தவறு என்னன்னா, சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிட்டாங்க. சென்னை நாயக்குகளை வந்து கொங்கு தேசத்துல இருக்க நாயக்குகள் வந்து ரொம்ப இழிவா ஒரு சாதி ரீதியாக திட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றப்பா, பர்டிகுலரா ஒரு 5 பேர் ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க சென்னையில. நான் நிறைய சேனல்ஸ்ல அவங்கள பத்திலாம் பேசியிருப்பேன். நான் பகிரங்கமா நிறைய விஷயங்கள்லாம் காட்ட வேண்டியது இருக்கு. இப்ப சில வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல நான் காட்டுறேன், சரிங்களா? மாட்டுப்பால் குடிக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு டைட் இருக்கும் போதே நாங்க மாட்டுக்கறி துண்டுறோம்டா, எங்களுக்கு எப்படி இருக்கண்டா. ஸோ அந்த சோனின்றவங்களும் உங்களை மாதிரி நாயக்கு மட்டும் கிடையாது, அவங்க மாலக்கே. அப்போ அவங்களுக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு 1000லேருந்து 2000 திருநங்கைகள் அவங்களுக்கு கீழே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்கும். பட் அவங்க நினைச்ச அந்த சத்திரத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டாதான் சத்திரமே 2 இருக்கும். ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்டியா வந்து அவங்க நீங்களாம் இவங்கெல்லாம் மாட்டுக்கறி தின்றவங்க அசிங்கம் பண்ணாங்க, உன்னை கேவலமா பேசினாங்க. திருநங்கை உலகத்துல, எங்களுடைய உலகத்துல ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது. அப்போ உனக்கே கோபம் வரும். இப்ப நீ சென்னை நாயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசும்போது, இப்ப நான் தமிழ்நாடு சைட்ல இருக்கிற நியாயங்களையும் நான் பேச வேண்டியதா இருக்குல்ல. அதுக்காக நான் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நான் வந்து இந்த 2 சைடுக்குமே உன்ன மாதிரி பேசாம பொதுவா நியூட்ரலா நான் பேசுறேன். எனக்கு வந்து 2 சைட்ல இருக்கிற தவறுகளையுமே நான் வெளியே கொண்டு வரணும், 2 சைட்ல இருக்கிற நியாயங்களையும் நான் வெளியே கொண்டு வரணும். பொதுமக்களும் சரி யாருமே இந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டுறதுனால யாரோ தவறா நினைக்க வேண்டாம். அம்மால போட்டுக்கணும் செக்கிலி பண்ணா உங்க அம்மா உங்களுக்கு எத்தினி ஆம்பியாங்கடா.